சமீப காலமாக இந்த சோசியல் மீடியா திறந்தாலே வன்முறையான வார்த்தைகள், கசப்பான சொற்கள், இவர் திட்ட ரெண்டு பெரியவங்க உட்காந்துக்கிட்டு நடிகர் நடிகையில் இவங்க அப்படி இவங்களோட போயிட்டாங்க, அவங்களோட போயிட்டாங்க, குடும்ப விஷயங்களை பேசுறது, அதில் வருமானம் பார்க்கறது. யாராவது இந்த நாட்டில் தினந்தோறும் இளங்குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதை பற்றி தைரியமாக பேசுகிறாங்களா? ஏன்னா அதில் பேசினா வருமானம் கிடைக்காது. பெரிய பெரிய அரசியல் பெருமை இவ்வளோ ரூபாய் அடிச்சுட்டாங்க, அதை பற்றி பேசல. ஆனால் ஒரு எளிய கலைஞன் KPI பாலா பற்றி மீடியாவில் அவ்வளோ பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? தன்னுடைய வருமானத்தை முழுவதும் யாருக்கு அந்த மனசு வரும்? தினமும் நான் பார்த்துருக்கேன், இரவு பகல் பாராமல் 3 நிகழ்ச்சி போய் அந்த 3 நிகழ்ச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க, அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கன்னு எளிய கலைஞர், எளிய கஷ்டப்படுற மக்களை போய் பார்த்து செஞ்ச அந்த மனிதனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு. அதை செஞ்சுட்டார். பெரிய கும்பல் இருக்கு, அவங்களை வழி நடத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? அந்த நம்பர் உண்மையான நம்பர்லாட்டி உங்க RTO ஆஃபீஸில் கொடுப்பாங்களா? இதை பற்றிலாம் கிடையாது சார். ஒரு குவீர்னு ஒரு மனுஷன், தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன தெரியுமா? அடுத்தவர் பாராட்டு, அடுத்தவர் வந்தார் வாழ வைக்கிறது எல்லாம் சொல்றீங்களே, உள்ளூர்லேயே ஒருத்தனை வாழ வைக்க மாட்டேங்கிறீங்களே. சமீப காலமாக சோசியல் மீடியாவில் அது பெரிய மனிதர்களாம், வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே நடிகளை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கே நிறைவு காலத்தில் ஒரு மன திருப்தி வேணாம் சார். தினந்தோறும் பாவங்களை சம்பாதிக்கலாம். வன்முறை வார்த்தை அந்த மாதிரி அருமை தம்பி பாலாவை 8 வருஷமா பார்க்குறேன். பேராசப்படாதவன், எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவன், தனக்கு வந்து வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்தவன், அவ்வளவு தொகையும் கொடுத்து மக்களுக்கு வீட்டில் கூட எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்களவே தான் சொத்தா நினைச்சுக்கிட்டு ஓடி கலைத்த அந்த இளைஞனை, மகிழ்ச்சிப்படுத்துகிற கலைஞனை சிரமப்படுத்தின எப்படி இருப்பார்? இவ்வளவு இந்த மக்கள் செஞ்சு இப்படி பேசுறாங்களே. அதில் ஒரு ஆள்லாம் பேசுறாரு, இவருக்கு எங்கேருந்து வரும்? ராஜா பரம்பரையா? பணம் எங்கேருந்து வருது? மனம் எங்கே வருது பாரியா? மனசு எங்கேருந்து வருது? அதை மூலம் பாரு. அந்த மனசு எல்லாருக்கும் வருமானு பாரு. அதை விட்டுவிட்டு அவரெல்லாம் வந்து கோமணத்தை கட்டிட்டு ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றாரு, பப்ளிக்கில் மக்கள் இருக்க இடத்துல. இது நாகரிகமா? கலாச்சாரத்தை பற்றி நம்ம பேசலாமா? இல்லை இன்னொரு ஆள் குறை சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? பிறரை சொல்லுவதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கிறேன் சார். அது மாதிரி இந்த இளைஞனை, வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை நீங்க உற்சாகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்தாங்க. வரட்டும், கொஞ்சம் விடுங்க. கேப்டன் அவர்கள் இதே மாதிரி வன்முறை வார்த்தைகள் கோபத்தில் சொல்லி நாக்க கடிக்கிறா, நாக்க துருத்துறா, கோபமா பேசுறான்னு பேசி வேகமாக போக வச்சுட்டீங்க. 4 மாசத்துல கோயில் கட்டுறீங்க. எனக்கு இந்த சோசியல் மீடியா திறந்தாலே பார்க்க அப்படி ஒரு இரிட்டேட்டிங் இருக்கு சார். ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை. அடுத்து வர தலைமுறை என்ன செய்ய போகணும்னு தெரியல. இப்போ கூட நான் சொன்னா கூட இப்போ வரலாம் சொல்ல வந்துட்டாரியா, பெரிய சூனா போனா, அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. ஆனால் கொஞ்சம் களத்தில் விடுங்க. ஒரு சேவை செய்கிற ஒரு தம்பியை விடுங்க, எப்படி பண்ணுறாரு கொஞ்சம் நாள் ஆகட்டும். உடனே குறைகள், நிறைகளை பாராட்டுறதுக்கு ஆளே கிடையாது சார், குறைகளை சொல்லி. அதனால் இனிமேலாவது ஏறக்குறைய நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நிரம்ப பேசுகிறோம். பிறரை மன நோகாமல், நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும்னா நோகடிக்காமல் இருங்கள் யாரையும் என்று சொல்லி, இனிமேல் நம்ம மக்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம், பாசிட்டிவாக பேசுவோம்.